Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. எரேமியா 39, 17, 18 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொண்டால் 18 வசனம், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். எல்லாம் 3 முறை சொல்லுவோம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு என்ன செய்வதில்லை, இரையாவதில்லை. தேவன் வேதத்தில் நிறைய பேர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஏற்கனவே வேதத்தில் அநேகரை விடுதலை ஆக்கின சம்பவங்களை வேதத்தில் நாம் பலமுறை வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார், விடுதலை தருகிற தேவன். இந்த நாளில் எஸ்தரின் புஸ்தகத்தில் யூத ஜனங்களை ஆமான் என்ற ஒரு மனிதன் கையிலிருந்து தேவன் எப்படி விடுதலை ஆக்கினார் என்பதை அந்த பகுதியிலிருந்து சிந்திக்க போகிறோம். நிச்சயமாக விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
அப்படி என்றால் ஏற்கனவே அவர் செய்தவர், ஏற்கனவே அதை செய்து கொண்டிருக்கிற தேவன். அப்போ அதை நாம் கவனித்தால் நம்மையும் ஆண்டவர் எப்படி விடுதலை ஆக்கப் போகிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்போ இந்த தேவன் நம்மை நிச்சயமாகவே விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால், யூதருக்கு ரட்சிப்பும் அந்த விடுதலையும் வேண்டும் என்று மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், வேறொரு இடத்திலிருந்து என்ன செய்யும்? எழும்பும். கவனியுங்கள், இந்த சம்பவம் என்பது சூசான் அரண்மனையில் நடக்கிற சம்பவம். சூசான் அரண்மனையில் இந்த சம்பவம் நடக்கிறது. ஆகவே இந்த சூசான் அரண்மனை பற்றி இந்த அதிகாரத்தில் நமக்கு இருக்கிறது. முதல் வசனம், முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தால், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது. இரண்டாம் வசனம், ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற. போதும். 127. கவனமாய் கவனியுங்கள். இனி கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும் போது ஞானமாய் கவனிப்போம். இன்றைக்கு பிரசங்கிக்கிற வார்த்தை இயேசுவின் வருகை மட்டும் சபையில் என்ன செய்ய போறான்றது ப்ராஃபிட்டிக்கல் ப்ரீச்சிங் அன்றைக்கு. ஆகவே கவனமாக கவனிக்க போகிறோம். அன்றைக்கு யூதர்களை அழிக்க நினைத்த ஆமானுடைய கையிலிருந்து ஆண்டவர் அந்த யூதர்களை விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார்? யாரை கொண்டு விடுதலையாக்கினார்? தேவன் எப்படி கிரியை செய்தார் என்பதை நாம் பார்த்தால், இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மளை எப்படி விடுதலையாக்குவார்? சபையில் பிரச்சனை வந்தால் எப்படி விடுதலையாக்குவார்? தேசத்தில் பிரச்சனை வந்தால் எப்படி விடுதலையாக்குவார்? விடுதலை ஆக்குவாரா? தேவன் விடுதலை ஆக்குகிறதை நாம் புரிந்து கொள்வது எப்படி? இதெல்லாம் செய்தியில் வரும். இந்த செய்தியில் நாம் கேட்க போகிற அனைத்தும் யாரை குறித்தோ யாருடைய சம்பந்தமானது இல்லை, எல்லாம் யாருடைய வார்த்தையில் உள்ளது. இப்ப பாருங்க, இந்த இவர்களுக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். ஏன் பிரச்சனை அப்படின்னா, 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசித்தா, சூசான் நகரம் கலங்கிற்று அப்படின்னு இருக்குது. 15ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் கடைசி வரியில சூசான் நகரம் கலங்கிற்று. அப்புறம் அதுக்கு முன்னால வாசித்தீங்கன்னா, அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. பாருங்கள், இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் யூத ஜனங்கள் அந்த அரண்மனையில் இருக்கிறார்கள். இப்ப கவனிங்க, 127 நாடுகளையும் ஒரே ராஜா அரசாண்டார். இதைத்தான் இப்போ நம்முடைய அரசாங்கம் கொண்டு வரப்போகிறது. ஆதியில் அந்த நாட்களில் இருந்த அதே காரியம்தான் உலகத்தின் முடிவில் வரும். ஆகவே அரசாங்கம் செய்வதெல்லாம் அவர்களாக எதுவுமே செய்யவே இல்லை. ஆகவே நீங்கள் யாரும் எதையும் குறை சொல்லக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசனம் நிறைவேறும். மறுபடியும் இதே போல உலகம் முழுவதையும் அரசாட்சி செய்கிற ஒரே ஆட்சி வரும். ஆனால் அன்றைக்கு பெர்சிய தேசத்து ராஜாவான அகஸ்வேர் அரசாண்டான். ஆனால் கடைசி முடிவில் அந்தி கிறிஸ்து என்பவன் உலகம் முழுவதும் என்ன செய்வான்? அரசாட்சி செய்வான். ஆனால் அந்த அந்தி கிறிஸ்து யாரையாவது ஒரு ராஜாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் செய்வான், அவனாக செய்ய மாட்டான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி அந்த ராஜாவுக்குள் இருக்கும், அந்த கிங்குக்குள்ள இருக்கும். அவனை வைத்து முழு உலகமும் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வரப்படும். இதுவரைக்கும் புரிந்தவர்கள் மட்டும் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆகவே உலகத்தில் நடக்கிற எல்லா அரசாங்கத்துக்கும் முன்மாதிரி தீர்க்க தரிசனம் எதுதான்? கர்த்தருடைய இந்த வார்த்தை தான். அப்போ இந்து தேசம் என்று இங்க தமிழ்ல இருக்குது, ஆனா இங்கிலீஷ்ல இந்தியா அப்படின்னு இருக்கு. சொல்லுங்க, இந்தியா. அப்போ நம்முடைய இந்திய தேசம் எங்க இருக்குது? வேதத்தில். வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்குது? அப்போ 127 நாடுகளையும் ஒரு ராஜா ஆள முடியுமா? முடியும், ஆண்டிருக்கிறான். எல்லாரும் ஒரே கொடையின் கீழ் வர முடியுமா? வர முடியும். அது மீண்டும் வரப்போகிறதா? மீண்டும் வரப்போகிறது. ஏன் அந்த மாதிரி மறுபடி 127 நாடுகளையும் ஒரே ஆள் அரசாட்சி செய்கிற அரசாட்சி வரப்போகுதுன்னா, 1000 வருட அரசாட்சியில்
உலகம் முழுவதும் ராஜாதி ராஜா இயேசு ஆளப் போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு அடையாளமாக பூமியிலே அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்து பார்ப்பான். ஆனால் அவனால் முடியாது. ஆகவே இதெல்லாம் மிக முக்கியம். வெறும் நீங்க கிறிஸ்தவங்களா இருந்துட்டு அல்லேலூயா போட்டுட்டு வயிற்று வலிக்கு ஜெபம் பண்ணி சரியாச்சு, தலைவலி சரியாச்சு, கல்யாணம் நடந்துச்சு, இப்படி போறதுக்கு நம்மை தேவன் அழைக்கவில்லை. அவருடைய ராஜ்யத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 5-6 கயரங்கள் உயர்ந்ததுக்காக ஸ்தோத்திரம். அத்தனை பேர் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை மாற கை வைத்து சொல்லுங்க. அவருடைய ராஜ்யம். யாருடைய ராஜ்யம்? God has called you for his kingdom. ஏதோ வயிற்று வலி சரியாகி தலைவலி சரியாகி கிறிஸ்தவனா வாழ்ந்தேன், கிறிஸ்தவ பேர் என் பிள்ளைக்கு வச்சேன், இதுக்காக தேவன் நம்ம அழைக்கல. அதெல்லாம் நமக்கு கூட வர்றது. ஆனா நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு ராஜாவின் பிள்ளைகளாய். வாயை திறந்து சத்தமா சொல்ல முடிந்தவங்க சொல்லுங்க. யாருடைய பிள்ளைகளாய்? ஹல்லேலூயா. நாம ஒரு ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள், ஒரு கிங்டம் சில்ட்ரன். we have a kingdom, we have a king. நமக்கு ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. ஆமென். அந்த ராஜ்யம் தான் இன்றைக்கு பூமியில இருக்குது. சபை என்பது யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். என்ன பிரச்சனை வந்தாலும் ஆராதித்து கொண்டே இருப்பார்கள் ஜனங்கள். உலகம் முழுவதும் ஒரு ஆராதனை என்ன செய்கிறது? நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ சபையில் நடக்கிற கன்வென்ஷன்கள் நடக்கிறது, கூட்டங்கள் நடக்கிறது. கடந்த ஆண்டு 200 இடங்களிலே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 200 இடங்களை வாங்கி வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. நீங்க யாரும் நினைத்து விட வேண்டாம் பிரச்சனையினால் ஏதோ நடக்கிறது. இல்லை 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 இல்லை. யாருடைய ராஜ்யம்? சத்தமா சொல்லுங்க. யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யத்தை தடுப்பவன் யார்? Who can hinder the kingdom of God? Who can hinder the kingdom of his people? தேவனுடைய ஜனங்களை எந்த மனுஷனும் தடை செய்யவே முடியாது. சரி, போகட்டும். அப்போ God has control over the earth, over the kingdoms, over the kings. எல்லார் மேலும் யாருடைய ஆளுகை இருக்கிறது? தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. ஆனால் பிரச்சனைகள் மட்டும் நன்றாக கவனிக்க எல்லாருமே பொதுவாக குடும்பம் எல்லாத்திலையும் இன்றைக்கு வேதத்திலிருந்து கவனிங்க. சும்மா பிரச்சனை வரவே வராது. சொல்லுங்க எல்லாரும். காரணம் இல்லாமல் என்ன வராது? ஆமாம். வீட்டில் வந்து கருகின நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. கருகின நாத்தம் சும்மா வருமா? மீனை போட்டு கருக்கி விட்டால் தான் என்ன வரும்? அந்த மாதிரி வீட்டில் இன்றைக்கி நிறைய விசுவாசிங்களுக்கு என்ன அப்படின்னா, திடீர்னு என்னமோ பிரச்சனை வந்த மாதிரியும் திடீர்னு என்னமோ நடந்துட்ட மாதிரியும் சொல்லுவாங்க. அப்படிலாம் என்ன செய்யாது, நடக்கவே. அதுக்கெல்லாம் ஆதியாகமம்னு ஒன்று இருக்கும். ஆதியாகமத்தில் ஆரம்பித்து தான் எங்கே வந்து சேரும்? ஒரு குழந்தைக்கு இப்போ 25 வயசில் பிரச்சனைனா 25 வயசில் இல்லை, அது பிறந்த 2ஆம் நாள் என்ன ஆரம்பிக்கும்? பிரச்சனை ஆரம்பிக்கும். அது ரத்தத்தின் ஜீன்லேயே இருக்கும். அப்போது இன்னைக்கு விசுவாசிகள் இதெல்லாம் நல்லா படித்து கொள்ளணும். ஆகவே திடீரென்று ஒரு வியாதி வந்து விடாது. திடீரென்று யாரும் செத்து விட மாட்டார்கள். திடீரென்று யாரும் ஆக்சிடென்ட் ஆயிராது. எல்லாத்துக்கும் என்ன உண்டு? மூல காரணம் உண்டு. ஆனால் ஞானம் உள்ளவர்கள் தப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்யப்படுவாங்க? கொரோனா காலத்திலெல்லாம் பணம் இல்லை, வியாதி என்று சொன்னார்கள். ஆனால் கொரோனா காலத்தில் மில்லியனராக மாறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னவா மாறினாங்க? சிலர்லாம் மில்லியனராக மாறினாங்க, சும்மா இல்லை. அப்போது நீங்கள் நினச்சிடாதீங்க கொரோனா காலத்தில். இன்னும் நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ரிப்போர்ட், ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை வாசிக்கும் போது நாங்கள் பார்த்தோம், கொரோனா காலத்தில் தான் அதிகமாக ஜனங்கள் காணிக்க கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஆன்லைனில் அனுப்பி, ஊழியர்களும் தசமாக்கள் அனுப்பி. நீங்கள் நினச்சிடாதீங்க சத்துரு எதையும் அழிக்கவே. சதமா சொல்லுங்க, வாயை தருது. சத்துரு எதையும். இது யாருடைய ராஜ்யம்? நம்மளாம் யாருடைய ராஜ்யத்தை சேர்ந்தவங்க? அப்படிப்பட்டவங்க மற்ற கை வைத்தி ஒரு அல்லேலூயா நல்ல கை அசைச்சு, நான் யாருடைய ராஜ்யம்? உங்கள் கடை ஒரு ஊரில் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் உங்கள் ஊரில் இருக்கலாம், உங்கள் குடும்பம் ஏதோ ஒரு ஊரில் நீங்கள் மட்டும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யார்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு சம்மந்தமானவங்க. உங்களை பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. Heaven is looking on you. Angels are looking on you. Heavenly kingdom is looking on you. அதுதான் இங்கே நடந்தது. எஸ்தரின் புஸ்தகத்திலே 2 தேவனுடைய பிள்ளைகள் அங்கு இருக்கிறார்கள். ஒன்று மொர்தெகாய், 2வது எஸ்தர். எடுத்து நாம் வாசித்து பார்த்தால் இந்த மொர்தெகாய், எஸ்தர், இந்த 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் அங்கே இருக்கிறபடியினால் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டால், அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன், கவனிங்க, பென்யமீனாகிய கீசின் குமாரன்
சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தேகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். மொர்தேகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன், அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு மனுஷன். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இங்க அந்த யூதன் இருந்தா நாமெல்லாம் ஆவிக்குரிய யூதர்கள். நம்மள யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு we are all the spiritual Jews, ஆவிக்குரிய யூதர்கள். இப்போ இந்த மொர்தேக்காய் பற்றி சொல்லும்போது ரொம்ப டீட்டெயிலாக ஆண்டவர் சொல்றார். ஏன் ஆண்டவர் இவனை பற்றி மொர்தேக்காயின்னு ஒரே பேரை மட்டும் சொல்லிடாம, யார் அவன்? வாசிங்க. பென்யமீன் கோத்திரம். என்ன கோத்திரமா? பென்யமீன் கோத்திரம். 1 சாமுவேல் 9:1. இந்த பென்யமீன் கோத்திரம் என்றால் என்ன? வாசி வேகமா பார்ப்போம். பென்யமீன் கோத்திரம் என்னது அப்படின்னா, பென்யமீன் கோத்திரத்தில் கீஸ் என்னும் ஒரு பராக்கிரமசாலி இருந்தான். அந்த பராக்கிரமசாலிக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் சவுல். சவுல். 1 சாமுவேல் 9:1. பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள போதும். 3ஆம் வசனத்துக்கு அப்படி கீழே வந்தீங்கன்னா, அந்த கோத்திரத்தில் சவுல் என்பவன் இருக்கிறான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாம. போதும், நேரமாக அப்படினால கொஞ்சம் வேகமாக உங்களை கொண்டு போற. கவனமாய் கவனியுங்கள். சில டாக்டர்ஸ் ஆப்ரேஷனுக்கு முன்னால அதை என்ன செய்வாங்க? உள்ள நோண்டி பார்த்து ஸ்கேன் எடுத்து எல்லாம் பண்ணி அந்த கட்டியை ஆப்ரேட் பண்ற மாதிரி இங்க ஆண்டவர் எப்படி நம்மை விடுதலை ஆக்குகிறார், ஏன் நம்மை விடுதலை ஆக்குகிறார் என்பதை வேதத்தின் ஆழத்தில் பார்க்க போகிறோம். இந்த மொர்தேக்காய் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். என்ன கோத்திரத்தை சேர்ந்தவன்? சத்தமசல். என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். இந்த பென்யமீன் கோத்திரம் யார்? ஆதியாகமம் 35:18 வசனத்திலே யாக்கோபுக்கு பிறந்த கடைசி 2 பிள்ளைகள் யோசேப்பு, பென்யமீன். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று. அவன் தகப்பன என்ன பெயரிட்டானா? பென்யமீன். அப்படி என்றால் இந்த பென்யமீனும் யோசேப்பும் 2 பேரும் யாக்கோபுடைய புத்திரர்கள். இப்போ மொர்தேக்காய் திடீர்னு வந்துடல. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சீக்கிரம் சொல்லுங்க. மொர்தேக்காய் இப்போ கைவிதி சொல்லுங்க. பென்யமீன் கோத்திரம். யாருடைய சந்ததி? பென்யமீன் கோத்திரம். யாக்கோபின் சந்ததி. அந்த யாக்கோபின் சந்ததியில் உள்ள பென்யமீன் கோத்திரத்தில் அந்த பென்யமீன் கோத்திரத்தில் நிறைய பேர் வர்றாங்க. அதுல முக்கியமான ஆள் யாரு? சவுல். சொல்லுங்க சத்தமா. என்னது? சவுல் யாரு? இஸ்ரவேலின் ராஜா. சவுலுக்கு அடுத்த ராஜா யாரு? தாவீது. அப்ப அந்த சவுல் ராஜா பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். இப்ப சுருக்கமா சொன்னா, பென்யமீன் கிங்லி ஃபேமிலி. எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்? ராஜ பரம்பரை. மொர்தேக்காய் யாரு? மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. மொர்தேக்காய் யாரு? ஹல்லேலூயா. நைட்டு தூங்கி 12 மணிக்கு யாராவது எழுப்பி கேட்ட பாஸ்ட் பென்யமீனை பத்தி என்ன சொன்னான்னு உடனே சொல்லணும். பென்யமீன் கோத்திரம். அங்க அந்த சந்ததியில யார் வர்றா? மொர்தேக்காய் என்பவன் வருகிறான். இந்த பென்யமீன் கோத்திரம். இப்ப வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எஸ்தர் 2:5. இப்போ நான் சொன்னதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டே வாசிங்க. அப்பொழுது சூசான் அரண்மனை. என்ன அரண்மனை? இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கவனிங்க. சூசான் அரண்மனை அப்படின்னா, இன்றைக்கு ஈரானில் அந்த அரண்மனை இருக்குது. நம்ம சட்ராஸ்ல அந்த ஒரு கோட்டை சுவர்லாம் இடிந்து கிடக்குது இல்லை, அதே போல சூசான் அரண்மனை ஈரானில் இன்றைக்கும் இருக்கிறது. பார்வைக்காக எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த அரண்மனை இன்னைக்கு இருக்குது. ஈரான் பக்கத்தில் தான் அந்த பட்டணம் இருந்திருக்குது. இந்த சூசான் அரண்மனை அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த அரண்மனையில் பரிசுத்தவான்களாக இருந்திருக்கிறாங்க. வாசிக்க நெகேமியா 1:1. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில். என்ன அரண்மனை? சூசான் என்னும். யாரு சூசான் அரண்மனையில் இருக்குது? நெகேமியா அவர்கள் இருந்தது என்ன அரண்மனை? சூசான் அரண்மனை. நெகேமியா என்பவன் சூசான் அரண்மனையில் ராஜாவுக்கு என்ன பாத்திரக்காரன்? பான பாத்திரக்காரனா இருந்து நல்ல குட் ஸ்டூவர்ட் ஃபார் த கிங். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இது வரைக்கும் புரிஞ்சவங்கள கை வைத்து சொல்லுங்க. சூசான் அரண்மனை. சத்தமா சொல்லுங்க. என்ன அரண்மனை? கையசைச்சு சொல்லுங்க. நெகேமியா இருந்த அரண்மனை, மொர்தேக்காய் இருந்த அரண்மனை. கையை வைத்துங்க சொல்லுங்க. கை வைத்துங்க. இப்ப கை விதி சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒரு அரண்மனை இருக்குது. முதலாவது எங்கள் ஆலயம், எங்க அரண்மனை. 2வது பரலோக ராஜ்யம். அங்க யார் இருக்கிறார்? ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. நெகேமியா சூசானில் இருந்ததும்
மொர்தெகாய் சூசானில் இருந்ததும் எஸ்தர் சூசானில் இருந்ததும் எதை குறிக்கிறது? தம்முடைய ஜனங்களை கொண்டு போய் காட்டுக்குள்ள எங்கேயோ போட்டு ஏதோ பண்ணிவிட மாட்டார், அரண்மனையில் வைப்பார் தேவன் தம்முடைய ஜனங்களை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை அந்த மாதிரி எடுக்கிறவங்கள கைவிதி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. சொல்லுங்க, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நான் இயேசு ராஜாவின் சந்ததி, எங்க சபை அரண்மனை. அவர் சர்ச் இஸ் a palace. கைதட்டி யார் பாருங்க இந்த சபைக்காக. இந்த சபை தேவன் கொடுத்த அரண்மனை. சூசான் அரண்மனை இதுதான். இந்த சூசான் அரண்மனைக்கு எதிராக எந்த ஆமான் எழும்பினாலும் தேவன் விடவே மாட்டார். அது மட்டுமல்ல, நீங்கள் தான் அந்த சூசான் அரண்மனை. உங்களுக்குள் யார் வாசம் பண்ணுகிறார்? இயேசு வாசம் பண்ணுகிறார். ஒரு நாள் பரலோக ராஜ்யமாகிய அரண்மனைக்கு நம்மை கொண்டு சேர்ப்பார் ஆண்டவர். அதற்காகவே நம்மை வைத்திருக்கிறார். நெகேமியா இருந்த சூசான் அரண்மனை, மொர்தெகாய் இருந்த சூசான் அரண்மனை. அப்போ அந்த சூசான் அரண்மனையில் மொர்தெகாயை போல நிறைய யூதர்கள் இருந்தார்கள். அந்த 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தால் அங்கே சூசான் அரண்மனையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 4ஆம் அதிகாரத்தில் அந்த சூசான் அரண்மனையில் எப்படி எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றத 16வது வசனம், 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து. ஆமா, சூசானில் இருக்கிற யாரையெல்லாம்? யூதரையெல்லாம். 3 தடவை சொல்லுங்க, சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம். யூதரையெல்லாம் மறுபடியும் சொல்லுங்க, சூசானில் இருக்கிற. அப்ப யூதர் ஜனங்களை கொண்டு தேவன் எங்க வைத்திருந்தார்? அரண்மனையில். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உனக்கு கொடுக்கிற வேலை கஞ்சாமட்டி வேலை, ஃபைல் தூக்குற வேலை, அலையிற வேலை இல்ல. ராஜாதி ராஜாவை போல உன்னை கொண்டு வைப்பார். கரங்களை தட்டி ஆர்ப்பரி. விசுவாசிச்சா கை தட்டுங்க, தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள், வருகிற ஜெனரேஷன், தேவனை சூசானில் கொண்டு வைப்பார். உட்காந்துட்டு சும்மா 10 ரூபாய்க்கு வேலை கிடைச்சா போதும், அந்த ஆபீஸ்ல போய் தொடச்சிக்கிட்டு இருந்தா போதும், எண்ணம் தவறு. தேவன் யூதர்களை எங்க கொண்டு வைத்திருந்தார்? கையை சீக்கிரம் வைத்து எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. ஆண்டவருடைய நாமத்தினால கேளுங்க. ஆண்டவரே, உம்மால் ரட்சிக்கப்பட்ட, வாய் திறந்து சொல்லுங்க, உம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் பெயரை நான் பெருமை. உங்க கடை குட்டி கடையா இருக்கும், உங்க பிசினஸ் சின்னதா தான் தெரியும், உங்க குடும்பம் அந்த ஊர்ல சின்ன குடும்பமா தான் தெரியும். ஆனா நீ தேவனுக்கு பயந்து அவருக்கு நீ வாழ்ந்தால் அங்க உயரத்தில் அங்க ஹைலைட் பண்ணுவார். அந்த ஊர் வாசலில் கேட்கும் போதே உங்க வீடு யாருன்னு தெரியும். அந்த ஊருக்குள்ள நுழையும் போதே இந்த ஊர்ல எந்த கடை இருக்குன்னு தெரியும். புரிந்தால் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. யூதர்களை எங்க கொண்டு வைத்திருந்தார்? சூசான் அரண்மனையில். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்க இருக்க வேண்டியவங்க? நாமெல்லாம் சொல்லுங்க, எங்க இருக்கணும்? எத்தனை பேர் இப்படி இருக்க விரும்புறீங்க? உன் குடும்பத்தை உயர்த்துவாரா? நம்மை தேவன் உயர்த்த முடியுமா? ஹல்லேலூயா. இப்படி கையை இப்படி அசைச்சிட்டு சொல்லுங்க, குப்பையிலிருந்து, பொழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து எங்க உயர்த்தினாரா? பிரபுக்களோடு. அன்னாள் சொல்றா, குப்பையிலிருந்து என்ன உயர்த்துகிறார்? எங்கே அமர பண்ணுகிறார்? பிரபுக்களோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா மேல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வசனத்தை கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ யூத ஜனங்கள் அரண்மனையில் இருக்க வேண்டியவர்கள். நெகேமியா அரண்மனையில் இருக்கிறவன். மொர்தெகாய் எங்க இருக்கிறா? அரண்மனையில் இருக்கிறா. அந்த அரண்மனைக்கு யாரும் வந்திருக்கிறா? எஸ்தரும் வந்திருக்கிறா. யார் இருக்கிறா? எஸ்தர் இருக்கிறா. நல்ல கவனிங்க. 12 சீசர்கள் இயேசுக்கு இருந்தபோது அதில் ஒரு யூதாசும் இருந்தான். எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் ஒரு ஆமான் ஒரு யூதாஸ் இல்லாத இடமே, சொல்லுங்க சத்தமா, கிடையவே கிடையாது. உங்க ஆபீஸ்ல கட்டாயம் ஒரு யூதாஸ். நீங்க போய் சொல்லி அடி வாங்கிடாதீங்க யார்ட்டையும். வீட்டில் போய் சொல்லி அடிக்கடி வாங்கிடக்கூடாது. மனசுல வச்சுக்கங்க. எல்லாம் எந்த ஆஃபீஸ்னாலும் ஒரு யூதாஸ் இருப்பான். எந்த ஃபேமிலினாலும் என்ன இருப்பான்? ராஜாதி ராஜா வீட்டில் போய் கல்யாணம் பண்ணாலும் அங்கே ஒரு யூதாஸ் இருப்பான், ஒரு ஆமான் இருப்பான். அவனை ஜெயிச்சாதான் நீ ராஜாவா ராணியா மாற முடியும். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்களா? ரட்சிப்புக்கு ரெடியா இருக்கீங்களா? நல்ல வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க காது கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை வைத்து என் கூட சொல்லுங்க, சும்மா உயர்ந்துட முடியாது. ஆமான ஜெயிச்சாதான் உயர முடியும். ஹல்லேலூயா. சும்மா என்ன செஞ்சிட முடியாது, உயர்ந்து விடவே முடியாது. எஸ்தரை போல ஜபம் பண்ணினால் உயரலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 16வது வசனத்துல என்ன சொல்றா பாருங்க. எஸ்தர் சொல்றா, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் 16:4-16
நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து எல்லாரும் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து. ஆமான், அன்றைக்கு ஆமானை வேரோடு அவர்கள் அழித்தார்கள். ஆனால் இயேசு பரிசுத்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி கை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஹalleluya 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 எடுத்து வாசிக்கலாம். இன்றைக்கு அந்த ஆமானை அழித்தது போல இயேசு என்ன செய்திருக்கிறார்? கொலோசேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? அன்றைக்கு அந்த ஆமானை, யூதர்களை அழித்த அந்த ஆமானை அவர்கள் அழிக்க தேவன் பயன்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி இல்லை. இயேசு ஏற்கனவே நமக்காக சிலுவையில் தமது இரத்தத்தை சிந்தி நமக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட, நமக்கு விரோதமாய் பேசப்பட்ட அந்த 4:14 எஸ்தர்ல சொல்லப்பட்டது போல இந்த 2:14 நமக்கு சொல்ல நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஹalleluya ஹalleluya எல்லாம் சேர்ந்து வாசிங்க, சத்தமா வாசிப்போம் அந்த வசனத்தை. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. கையெல்லாம் வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இப்ப எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த அங்கே நடந்தது என்ன? ஆமான் என்று ஒருவன் இருந்தான். எஸ்தரின் புஸ்தகம் 3:1. இந்த நடபடிக்கு பின்பு ராஜாவாகிய ஆகஸ்வேரு அம்மெத்தாவின் குமாரனாகிய அம்மெத்தாவின் குமாரன். என்ன குமாரன்? அம்மெத்தா. சொல்லுங்க சத்தமா. அம்மெத்தா என்னது? அம்மத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தார். கவனிங்க. நம்ம ஆபீஸ்ல நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்மளும் போய் வேலை செய்வோம். ஆனா இன்னொருத்தரையும் அந்த ஆபீஸ்ல என்ன செஞ்சு வைப்பாங்க? உயர்த்தி வைப்பாங்க. நீ அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பிரச்சனை வந்துச்சுன்னா யார்கிட்ட போய் சொல்லணும்? ஆஃபீஸில் உள்ள ஆள்கிட்ட போய் பிரச்சனை சொல்லக்கூடாது. யார்கிட்ட போய் பேசணும்? கர்த்தர்கிட்ட போய் பேசணும். ஆமென் சொல்லுங்க. நான் இன்னைக்கு இங்கே இருக்கிற அவ்வளோ பேரையும் ஒரு நல்ல இடத்துல பொசிஷனில் வச்சுருக்கிற எல்லாருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை தேவன் கொண்டு வைத்திருக்கிற இடம் படிப்பினால் அல்ல, உன்னுடைய அந்தஸ்தால் அல்ல. உன்னை கொண்டு அங்கே யார் பிளேஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கணும்? தேவன். அப்படிப்பட்டவங்க மட்டும் கவிதை சோதரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு வேர்ல்டில் இந்த எக்கனாமி ஜாபை பற்றி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, யாருக்குமே படித்தவர்களுக்கு ஏற்ற வேலை வராது. அவர்களை கொண்டு வித்தியாசமான இடத்துல தான் கடவுள் வைக்கிறார். ஆனால் இயேசு அதை விட மேலானவர். நீ விரும்பாத, நீ கற்றுக்கொண்டிராத ஒன்றில் கொண்டு உன்னை உயர்த்தும்படி யார் வைப்பா? கர்த்தர் வைப்பார். புரிந்தால் இந்த வாலிய பிள்ளைகள் நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் இருக்கிற வாலி பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறேன், காலேஜ் போகிறவங்க படிச்சுட்டு இருக்கிறேன், +2 +1 எல்லாம் என்ன கவனிங்க. நீ படித்த படிப்பை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காது. உன் படிப்புக்குரிய வேலையை வர்றதுக்கு உனக்கு 99 வயசு ஆகிடும். ஆனால் 19 வயசுலேயே உன்னை கொண்டு தேவன் ஒரு இடத்துல கொண்டு வச்சிருவார். அதை அக்செப்ட் பண்ணணும். என்ன செய்யணும்? ஆமாம். என்னை பாஸ்டருக்கு எங்கள் அப்பா என்னை ஒப்பு கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. பைபிள் ஸ்கூல் படித்தேன். அதே நேரத்தில் நான் நிறைய படித்தேன். ஷார்ட் ஹேண்டு, டைப்பிங்கு, ஹிந்தி, இந்த வேகமாக எழுதுறது இதெல்லாம் படித்து, ஷார்ட் ஹேண்ட்லாம் படித்து ஒருத்தருக்கு ஷார்ட் ஹேண்ட்லலாம் எழுதுவேன் உட்காந்து. இப்படியெல்லாம் பண்ணி எல்ஐசியில் ஆஃபீஸில் 3 மாதம் ஒர்க் பண்ணேன். சென்னையில் நான் அநேக ஆஃபீஸில் அலுவலகம் போய் பார்த்தேன். என்னுடைய எய்ம் என்னென்னா, பாஸ்டராகி இந்த எல்லாம் போய் காணிக்கைக்கெல்லாம் அலையக்கூடாது, சாப்பிடாம அவன் கஷ்டப்படுவாங்களே அப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்லா என்ன செய்யணும்? வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் அலைஞ்சேன். நான் விரும்பாத ஒன்று யார் என்னை கொண்டு வந்தா? ஊழியத்துக்கே விரும்பலை, என்னை தீர்க்கதரிசியாக மாற்றினார். இன்னைக்கு யாருக்கோ தீர்க்க தரிசனம் வருது, நீ விரும்பாத இடத்துல தான் நீ போய் இருப்ப, நீ நினையாத இடத்துல கர்த்தர் நோய் வைத்துவார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam,
603 102.